சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் நீர்வளத்துறையின் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் ஜெயக்குமாரி ஆய்வு மேற்கொண்டார். அணையின் பாதுகாப்பு கருவிகள், நீர் அளவீட்டு அமைப்புகள் மற்றும் 16 கண் மதகு பாலத்தில் வலுப்படுத்தும் பணிகளை பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தற்பொழுது வினாடிக்கு அணைக்கு 42 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே பல்வேறு வழக்குகளில் காவல்துறையினர் பறிமுதல் செய்த 1698 கிலோ குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி அழிக்கப்பட்டன. கொள்ளிடம் ஆற்றங்கரையில் பள்ளம் தோண்டி போதைப் பொருளை புதைத்து அழிக்கும் பணி காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் உணவுத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அலையாத்திக்காடு மற்றும் கடல் முகத்துவார பகுதியில் சாகர் கவாச் 2026 பாதுகாப்பு ஒத்திகையொட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் படகில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மீனவர் படகுகள், லகுன் பகுதி மற்றும் கடல் வழித்தடங்களில் பாதுகாப்பு சோதனைகள் நடத்தப்பட்டதுடன் மீனவர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட நீதித்துறையில் தற்காலிக அடிப்படையில் ஊழியர்களை நியமிப்பதை தவிர்த்து காலியாக உள்ள பணியிடங்களுக்கு ஆண்டுதோறும் தேர்வு நடைமுறைகளை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் N செந்தில்குமார் அடங்கிய அமர்வு தற்காலிக நியமனங்களை பணி நிரந்தரம் செய்வது தகுதியுள்ள படித்த இளைஞர்களின் உரிமையை பாதிக்கும் என தெரிவித்தது. தற்காலிக அடிப்படையில் பணியில் சேர்ந்தவர்கள் பணி நிரந்தரம் கோர முடியாது என்றும், ஆனால் அவர்கள் வழக்கமான தேர்வு நடைமுறையில் பங்கேற்க அனுமதிக்கலாம் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பேருந்து நிலையத்தில் இருந்து ரயில் நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனை புதிய நகர பேருந்து சேவையை தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தொடங்கி வைத்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் அமைச்சர் பேருந்தில் பயணித்தார். தினமும் 4 பேருந்துகள் 10 முறை இந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே 60 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்த நாயை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வீரர்கள் சிறிது நேர போராட்டத்திற்கு பிறகு தண்ணீரில் சிக்கியிருந்த நாயை உயிருடன் மீட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே உள்ள புளியந்தாங்கல் ஏரி மற்றும் பாறை பகுதிகளில் 5000 ஆண்டுகள் பழமையான புதிய கற்தைப்பு குழிகள் மற்றும் 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தூம்பு கல்வெட்டு கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டு பண்டைய தமிழர்களின் நீர் மேலாண்மை மற்றும் பாசன முறைக்கு முக்கிய சான்றாக இருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஏரிக்கு அருகே உள்ள அல்லிசுனை பாறையில் புதிய கற்கால மனிதர்கள் தங்களின் கல்லாயுதங்களை கூர்தீட்டுவதற்காக பயன்படுத்திய 10க்கும் மேற்பட்ட பழமையான கற்தைப்பு குழிகள் கண்டறியப்பட்டு வரலாற்று ஆர்வலர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளன. பழனி நகராட்சியின் தூய்மை பணிகளை மேம்படுத்தும் வகையில் வஉசி பேருந்து நிலையத்தில் கடை நடத்தி வரும் 17 வியாபாரிகள் இணைந்து 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 பேட்டரி வாகனங்களை நன்கொடையாக வழங்கினர். நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வாகனங்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. புதுக்கோட்டை ராயப்பட்டி அருகே ஜனநாயகன் திரைப்படம் பார்த்துவிட்டு திரும்பிய தாவேகா நிர்வாகி சென்ற கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. 3 முறை உருண்ட கார் தோட்ட நுழைவாயிலின் இரும்பு கதவில் மோதி செங்குத்தாக நின்றது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 3 காயமடைந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நடிகர் சூர்யாவின் 51வது பிறந்த நாளை ஒட்டி தருமபுரி மாவட்டம் அரூரில் அகரம் ஃபவுண்டேஷன் மற்றும் சூர்யா நற்பணி மன்றத்தினர் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. அரூர் அரசு மருத்துவமனையில் ரசிகர்களும் பொதுமக்களும் இணைந்து 30 யூனிட் இரத்த தானம் வழங்கினர்.
இதேபோல நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் செய்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். திண்டுக்கல்லில் உரிய அனுமதியின்றி வைக்கப்பட்ட ஜனநாயகன் பட பேனர்களை மாநகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்தினர். திண்டுக்கல் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பேனர் வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த புகாரில் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கஞ்சா விற்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடமலைக்குண்டு பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த நபரை விசாரித்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து 86,000 ரூபாய் மதிப்பிலான 6 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காரைமேடு மகா திருசூலம் வாராகி அம்மன் கோவிலில் ஆடி மாத ஆஷாட நவராத்திரியை ஒட்டி பால்குட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பால்குட ஊர்வலத்தை தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்ததுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கோட்ட அதிகாரி ஒருவர் 6 அரசு வாகனங்களை சொந்த நிகழ்ச்சிக்காக பயன்படுத்தியதாக CITU குற்றம் சாட்டியுள்ளது. மயிலாடுதுறையை சேர்ந்த அதிகாரி தசரதன் மீது துறை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கையை 10 நாட்களுக்குள் எடுக்க வேண்டும் என்றும், தவறினால் CITU சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் CITU மாவட்ட செயலாளர் மாரியப்பன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே நரசிங்கபுரம் நகராட்சியில் குடிநீர் மற்றும் சாக்கடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் அந்த வழியாக வந்த அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபனை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட பகுதிக்கு அமைச்சர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து உடனடியாக அடிப்படை வசதிகளை செய்து தர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தஞ்சை பெரிய கோவிலுக்கு சாமி தரிசனத்திற்காக வந்த ஆந்திர பக்தர்களை கதண்டு கடித்ததில் 4 பேர் காயமடைந்தனர். கோவில் வளாகத்தில் உள்ள மரத்தில் நிழலுக்காக ஆந்திர பக்தர்கள் நின்றிருந்த பொழுது மரத்தில் இருந்த கூடு கலைந்து கதண்டு வண்டு அனைவரையும் கடித்தது. கதண்டு கடித்து 3 பெண்கள் உட்பட 4 பேர் காயமடைந்த நிலையில் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சென்னை சேப்பாக்கத்தில் 2,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட அறிஞர் அண்ணா நீச்சல் குளத்தை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திறந்து வைத்தார். நவீன வடிகட்டும் அமைப்புகள், புதிய உபகரணங்கள் மற்றும் குளிர்சாதன உடற்பயிற்சி கூடம் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதேபோல மதுரை, கரூர், ஓசூர் மற்றும் சென்னை வேளச்சேரியில் நீச்சல் குளப் பணிகள் 35,35,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறு கருத்து பதிவிட்ட நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். வெப்படை பகுதியைச் சேர்ந்த தியாகு என்பவர் முதலமைச்சர் விஜய் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்து பதிவிட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக தாவேகாவினர் அளித்த புகாரில் காவல்துறையினர் தியாகுவை கைது செய்தனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்கக்கூடிய வகையில் தமிழகத்தில் மேலும் 2 DNA ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் ஆந்திர பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையின் போது புதிதாக 6 போக்சோ சிறப்பு நீதிமன்றங்கள் தொடங்கப்பட உள்ளதாகவும், நீதிமன்ற உட்கட்டமைப்பிற்கு போதிய நிதி ஒதுக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கில் அரசு அறிவித்த நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்வதாக கூறிய நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் நடைபெறவுள்ள ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு தானிப்பாறை அடிவாரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் ஆய்வு செய்தார். போக்குவரத்து வாகன நிறுத்தம், கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அறை உள்ளிட்ட ஏற்பாடுகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் கொளத்தூரில் குப்பை கிடங்கிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீரால் ஏரி மற்றும் 4 பொது கிணறுகள் மாசடைந்துள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழை காலத்தில் இந்த கழிவுநீர் பாலாற்றில் கலந்தால் பாலாறு கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்பியுள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்களின் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும், குப்பை மேலாண்மையில் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி CITU பொது தொழிலாளர் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் காதில் பூ சுற்றி பாய் விரித்து படுத்து உறங்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நிலங்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டாட்சியர் தெரிவித்த நிலையில் அதனை எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர்.
கடலூர் மாவட்ட இந்திய மாணவர் சங்கம் சார்பில் நீட் ரத்தை வலியுறுத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பாக மாணவர்கள் திடீரென சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இதேபோல மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் டெல்லியில் நடத்தக்கூடிய மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மூட்டா அமைப்பை சேர்ந்த கல்லூரி பேராசிரியர்கள் கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்டோவிற்கு வாடகை தராமல் ஓட்டுநரை கத்தியை காட்டி மிரட்டிய கேரளாவைச் சேர்ந்த இளைஞரை தஞ்சாவூர் காவல்துறையினர் கைது செய்தனர். கேரள மாநிலம் திருச்சூரைச் சேர்ந்த நசீம் தனது நண்பர்களுடன் தஞ்சாவூருக்கு சுற்றுலா வந்துள்ளார். ரயில் நிலையத்தில் இருந்து பெரிய கோவிலுக்கு ஆட்டோவில் பயணித்த நிலையில் அவர்களிடம் ஓட்டுநர் சதீஷ்குமார் வாடகை பணம் கேட்டுள்ளார். அப்பொழுது தன்னிடமா வாடகை கேட்கிறாய் என கூறி நசீமை கத்தியை காட்டி மிரட்டியதாக தெரிகிறது. இதனை கண்ட காவல்துறையினர் நசீமை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குற்றியாறு, வட்டப்பாறை உள்ளிட்ட மலையோர கிராமங்களில் குட்டியுடன் 5 யானைகள் இரவு நேரத்தில் சுற்றி வந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியதுடன் வீடுகளுக்கு அருகேயும் சென்றது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதனால் அச்சமடைந்த கிராம மக்கள் யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வனத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் உதவி தலைமை ஆசிரியர் சந்தோஷ்குமார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். கிளாம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அவரை கைது செய்து போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தரிசனம் மேற்கொண்டார். தன்னுடைய பிறந்த நாளையொட்டி ஆண்டாள் திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொண்ட ராஜேந்திர பாலாஜி கோவில் யானை ஜெய மால்யதாவிற்கு பழங்கடை வழங்கி ஆசி பெற்றார். திருவண்ணாமலை மாநகராட்சி அரங்கில் முதலமைச்சர் விஜயின் படத்தை வைக்க தாவேகா உறுப்பினர் முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்மையில் அதிமுகவில் இருந்து தாவேகாவில் இணைந்த மாமன்ற உறுப்பினர் பழனி முதலமைச்சரின் படத்தை மாநகராட்சி அரங்கில் மாட்ட முயற்சிக்க திமுக உறுப்பினர்கள் தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உரிய ஆவணங்கள் இன்றி இயக்கப்பட்ட 7 வாகனங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஒண்டிக்கடை ரவுண்டானா பேருந்து நிலைய சாலை, படகு இல்ல சாலை உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த ஆய்வில் முறையான ஆவணங்கள் ஏதுமின்றி இயக்கப்பட்ட 2 ஆட்டோக்கள், பள்ளி வேன்கள், 2 சரக்கு வாகனங்கள் மற்றும் பொக்லைன் இயந்திரம் என மொத்தம் 7 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் பாதுகாப்பு விதிகளை மீறி 2 சக்கர வாகனங்களை இயக்கியது போன்ற புகாரில் வாகன ஓட்டிகளிடம் இருந்து 70,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. சென்னையை அடுத்த குன்றத்தூரில் ஊராட்சி மன்ற தலைவரை மிரட்டிய சரித்திர பதிவேடு குற்றவாளி உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பழந்தண்டலம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்தவர்களை ஊராட்சித் தலைவர் தியாகராஜன் தட்டி கேட்டுள்ளார். அவரை சரித்திர பதிவேடு குற்றவாளி கருணாகரன் உள்ளிட்டோர் மிரட்டியுள்ளனர். இந்நிலையில் ஊராட்சித் தலைவரை மிரட்டியதுடன் போலீசாரின் வாகனத்தை சேதப்படுத்திய சம்பவத்திலும் கருணாகரன் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரகம் அருகே சண்முகா நகர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த பாம்பை அப்பகுதியில் இருந்த நாய்கள் விடாமல் சுற்றி வளைத்த காட்சி வெளியாகியுள்ளது. குடியிருப்பு பகுதி அருகே புதர் மண்டி கிடப்பதால் பாம்புகள் நடமாட்டம் அதிகம் உள்ளதாக கூறப்படும் நிலையில் சுமார் 5 அடி நீள பாம்பை கண்ட நாய்கள் சுற்றி வளைத்து கடித்து குதறின. உதகை மக்கள் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போதிய மழை இல்லாததால் உதகை நகரின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களான பார்சன்ஸ் வேலி மற்றும் மார்லிமந்த் அணைகளில் நீர்மட்டம் குறைந்துள்ளது. இதையடுத்து குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு நகராட்சி ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். வீடுகளில் இருக்கக்கூடிய குடிநீர் ஆதாரத்தையும் பார்த்தீங்கன்னா குடிநீர் நிலையங்களுக்கு வந்து நீரில் உறிஞ்சி பயன்படுத்தினாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு 5,000 ரூபா அபராதம் விதிக்கப்படும். 2வது முறை பயன்படுத்தினாங்கன்னா வந்து முழுமையாக குடிநீர் இணைப்பது துண்டிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே 2 வாரங்களாக குடிநீர் வழங்கவில்லை என குற்றம் சாட்டி பெண்கள் காலி குடங்களுடன் மலைச்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கல்லறைமேடு அருகே AITUC நகர் குடியிருப்பு பகுதிக்கு முறையாக குடிநீர் வழங்காத நிலையில் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் நகராட்சி இணை பொறியாளர் பேச்சுவார்த்தை நடத்தினார். நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்.
தாவேகாவின் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்திய புகாரில் கைதானவர்களில் பிணை கோரிய 8 பேரின் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த வழக்கில் 11 பேர் திருவல்லிக்கேணி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். திருநாவுக்கரசு, தியாகராஜன் உள்ளிட்ட 8 பேர் பிணை கேட்டு மனு தாக்கல் செய்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ். கார்த்திகேயன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். சென்னை போரூரில் சாலையோர உணவு விற்பனையாளர்களுக்கான பயிற்சி மற்றும் மருத்துவ பரிசோதனை முகாமை அமைச்சர் அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 6 மாவட்டங்களில் உணவு வீதி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வியாபாரிகளுக்கு பிராண்ட் அடையாளம், மின்சார இணைப்பு மற்றும் உரிமம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புற்றுநோய் உட்பட ஒரு தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச இந்த கலப்படங்கள்லாம் பயன்படுத்தினா கண்டிப்பாக நம்ம அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். கடலூரில் நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ரசிகர் மன்றத்தினர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நீட் தேர்வு வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் போராடி வருவதால் ரசிகர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என சூர்யா வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதை பொருட்படுத்தாத கடலூர் ரசிகர்கள் பொதுமக்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் பாட்டில்கள் வழங்கினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பேருந்து நிழற்குடை திறப்பு, மணிமுத்தாறு படித்துறை ஆய்வு, அரசு அச்சகம் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை மையத்தை தொகுதியின் எம்எல்ஏவும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் ஆய்வு செய்தார். பிறகு செய்தியாளர்கள் சந்தித்தவர் நீட் வேண்டாம் என்ற மக்களின் விருப்பத்தை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மக்கள் எது விரும்புகிறாங்களோ அதை தான் ஒரு கவர்மெண்ட் பண்ணணும், அதில் மாற்று கருத்து இல்லை. எனவே ஒட்டுமொத்த பேருடைய விருப்பம் நீட்டை தேவையில்லைன்னா நீட் எக்ஸாம்ஸே வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும். திண்டுக்கல் மாநகராட்சிக்கு சொந்தமான குட்டையில் திருட்டுத்தனமாக மண் அள்ளிய டிப்பர் லாரி, ஜேசிபி இயந்திரம் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தடிக்கொம்பு சாலையில் அச்சுதாப்பள்ளி இயங்கி வருகிறது. அதன் எதிரே உள்ள குட்டையில் அனுமதியின்றி மண் அள்ளியுள்ளனர். தகவல் அறிந்து சென்ற அதிகாரிகள் வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யும் குடிநீர் குழாயை அடைத்து தனியார் ஆலைக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றஞ்சாட்டி பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கீழமாயனூர் காவிரி ஆற்றில் போர்வெல் அமைத்து மாயனூர், மணவாசி ஊராட்சிகளுக்கும் வெள்ளியணை பகுதியில் உள்ள சிமெண்ட் ஆலைக்கு குடிநீர் அனுப்பப்படுகிறது. இதனால் மாயனூர், மணவாசி பகுதிகளுக்கு செல்லும் குடிநீர் குழாயை அதிகாரிகள் அடைக்க முயன்றதால் கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆடி உற்சவத்தை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்டோர் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சீமாபுதூரில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் காலை முதலே சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் காவடி, புஷ்ப காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி சேவக பெருமாள் ஐயனார் கோவிலில் பெண்கள் கும்மி அடித்தும் குலவையிட்டும் கொண்டாடினர். 4ஆம் ஆண்டாக பக்தர்கள் கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்ற நிலையில் சேவக பெருமாள் ஐயனார் கோவிலில் வைத்து வழிபாடு செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்படி அருகே அரசு பள்ளியில் தேங்கி நின்ற கழிவு நீரை மாணவர்களை வைத்தே சுத்தம் செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேத்தாண்டப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி கழிவறையில் கழிவுநீர் தேங்கி நின்றுள்ளது. இதனையடுத்து தலைமை ஆசிரியர் செந்தில்குமார் பாதுகாப்பற்ற முறையில் மாணவர்களை வைத்தே சுத்தம் செய்ய வைத்துள்ளார். இதற்கு கண்டனம் அடைந்துள்ள நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பால் குடியுரிமை, வாக்குரிமைக்கு எந்த பாதிப்பும் வராது என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்தின் இயக்குநர் சுந்தரேஷ் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த எக்ஸசைஸ் மூலியமா நம்ம கலெக்ட் பண்ற இன்ஃபர்மேஷனை வச்சு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் டைரக்டா டிசைட் பண்ண மாட்டாங்க. அட்ரஸ் ப்ரூஃபாவோ இல்ல ரேஷன் கார்டு அவைலபிலிட்டி இதெல்லாம் நம்ம எதுவுமே இதை வச்சு டிசைட் பண்ண போறது. நம்மளுக்கு தேவை எவ்வளவு வீடுகள் வந்துருச்சு, வீடுகள்ல என்ன மாதிரி வசதிகள், இதை பத்தி மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். மக்கள் வேற இந்த கரெக்டான கணக்கெடுப்பாளரை விட்டுட்டு சென்சஸ்ன்ற பேர்ல வேற யாராவது அவங்க கிட்ட தகவல்களை பரிமாறக்கூடாது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் முத்துமாரியம்மன் கோயிலில் முளைப்பாரி உற்சவத்தையொட்டி பாரம்பரிய கும்மி கொட்டும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் பாரம்பரிய உடைகளை அணிந்து அம்மனை போற்றும் பக்தி பாடல்களுக்கு ஏற்ப வட்டமாக நின்று கும்மி அடித்து அசத்தினர். கிராமிய பண்பாட்டை பாதுகாக்கும் வகையில் இத்தகைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக பக்தர்கள் தெரிவித்தனர்.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மோலானி முனியப்பன் கோயிலில் ஆடி மாத பொங்கல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஒரே நேரத்தில் 200க்கும் மேற்பட்ட ஆடுகள், கோழி மற்றும் சேவல்களை பலியிட பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு வந்து காத்திருந்ததால் பரபரப்பு காணப்பட்டது. தொடர்ந்து மோலானி முனியப்பனுக்கு ஆடு, கோழி, சேவல்களை பலியிட்டு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் சிஎன்ஜி குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கல்லூரி பேருந்தின் சக்கரம் சிக்கியதால் அருகிலிருந்த குடிநீர் குழாய் உடைந்து சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிக்காளாகினர். அதைத் தொடர்ந்து கல்லூரி வாகனத்தை அப்புறப்படுத்தும் பணியில் போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டனர். ஆசாட நவராத்திரி விழாவின் இறுதி நாளையொட்டி தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வராகி அம்மனுக்கு 1 டன் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். அடிதடி வழக்கில் கைதானவர் சரியாக விசாரிக்காமல் தன்னை கைது செய்திருப்பதாக நீதிபதி முன்னிலையில் நீதிமன்றத்தின் சன்னல் கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு நிலவியது. விழுப்புரம் மாவட்ட சாலையகரம் கிராமத்தைச் சேர்ந்த உதயகுமாரை வளவனூர் காவல்துறையினர் கைது செய்தனர். விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்திய போது நீதிபதி முன்னிலையில் காவல்துறையினருடன் வாக்குவாதம் செய்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் ரயில்வே கேட் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் மோப்ப நாய்களுடன் சென்று சோதனை நடத்தியது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சந்தேகத்திற்கிடமான நபர்களின் நடமாட்டம் இருந்தால் காவல்துறைக்கு தெரிவிக்கும்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குடியிருப்பு வாசிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அப்போது தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மினி லோடு வேன் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பிரதீப், அப்துல் ரஹ்மான் மற்றும் மணி ஆகியோர் ஒரே பைக்கில் சென்றுள்ளனர். ஏரிகுத்தி அருகே சென்றபோது மேல்பட்டி நோக்கி சென்ற மினி லோடு வேன் மீது மோதியுள்ளது. எதிர்பாராத விபத்தில் பிரதீப் மற்றும் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கோவையில் ஆபாச வீடியோ பார்த்ததால் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறி இளைஞரிடம் 38,000 ரூபாய் பணம் பறித்த போலி காவலரை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர். துடியலூர் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீசன் என்பவரை செல்போனில் தொடர்பு கொண்டு மிரட்டிய நபர்கள் எஸ்பி அலுவலகத்திலிருந்து பேசுவதாக கூறி பணம் பறித்துள்ளனர். இது தொடர்பான புகாரில் பச்சாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சபரி மற்றும் வினு ஆகிய 2வரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜனநாயகன் திரைப்படத்தை காண சென்னை குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் திரண்ட ரசிகர்கள் வாகனங்களை சாலை ஓரத்தில் நிறுத்தியதால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் தாம்பரத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற வாகனங்கள் நீண்ட நேரம் ஸ்தம்பித்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிகளில் தூய்மை பணிகளுக்காக 2 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட வடிகால் தூர்வாரும் வாகனங்கள், டிராக்டர்கள், ஜேசிபி உள்ளிட்ட 10 புதிய வாகனங்களை அமைச்சர்கள் தென்னரசு மற்றும் ரஞ்சித்குமார் கொடியசைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். பின்னர் இருவரும் புதிய வாகனங்களை நேரடியாக ஓட்டி அவற்றின் செயல்திறனை ஆய்வு செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தபால் நிலைய பெயர் பலகையில் இருந்த இந்தி எழுத்துக்களை மர்ம நபர்கள் பெயிண்டால் அழித்தனர். புதனன்று ரயில் நிலைய பெயர் பலகையிலும் இதேபோன்ற சம்பவம் நடந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்தி வாசகங்கள் அழிக்கப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிப்காட்டில் புதிய தொழிற்சாலை அமைப்பது தொடர்பாக திருச்சி மாவட்டம் முத்தக்குடையான்பட்டியில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் அதிகாரிகளுடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கனிம நிறமிகள் உற்பத்தி தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் கூட்டத்தை வேறு தேதியில் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். வாக்குவாதத்தின் போது கோட்டாட்சியரின் ஆவேச பேச்சால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பொதுமக்கள் கண்டன முழக்கமிட்டு கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஜூஜுவாடி பகுதியில் போக்குவரத்து சோதனை சாவடியில் ஆவணங்களை கேட்டபோது போக்குவரத்து ஆய்வாளரிடம்
மகாராஷ்டிராவைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. முதல்வர் விஜயின் செல்போன் எண் தன்னிடம் இருப்பதாகவும் வீடியோவை அவருக்கு அனுப்புவேன் என்றும் கூறி சம்பவத்தை வீடியோவாக பதிவு செய்தார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. इसमें सील नहीं है, हमारी गाड़ी एम्प्टी है, फिर भी जबरदस्ती कर रहे हैं चीज, और जो कि मैं उधर हाथ हिलाया ये सर विजय तालाब में मेरे पास नंबर है, कॉन्टेक्ट नंबर है, मैं भेजता ना, देख लो सर, आप देख लो विजय तालापति जी।